தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வதர்மன் ராஜா. தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவது எப்போது என்பது குறித்து இந்த பதிவில் காணலாம். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாமலே உள்ளது. ஒரு நீண்ட நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாமல் இருப்பது கடந்த சில ஆண்டுகளை ஒப்பிடும்போது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. நமக்கு அடுத்த சில நாட்களை பொறுத்தவரை கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் செப்டம்பர் 30 வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தென்மேற்கு பருவமழை காலம் செப்டம்பர் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றாலும் நமக்கு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது அக்டோபர் மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது. சரி, மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செப்டம்பர் 30 வரையிலான காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாமல் இருந்தாலும் அக்டோபர் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழலும் உள்ளது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை விலகக்கூடிய நேரத்தில் நமக்கு மழையானது ஓரிரு நாட்கள் சற்று தீவிரமடைந்து காணப்படும். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களில் நமக்கு அக்டோபர் 3வது வாரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை முற்றிலும் விலக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஆண்டு இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையானது மிக தாமதமாகவே விலகி அதன் பின்னர் அக்டோபர் 4வது வாரத்தில் தான் வடகிழக்கு பருவமழை துவங்கும். இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.